வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னா, வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு பொருள், உயிர் காக்கும் பொருள். இந்த பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஆபத்து நேரத்தில் உங்களுடைய உயிரை காப்பாற்றி மறுவாழ்வு இது கொடுக்கும். இதோட பேர் ரக்ஷா QR. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு யார் யார் வண்டி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா மக்கள் தொகையில் நம்பர் 1ல் இருக்குது. அதில் நம்பர் 1ல் இருக்குது. ஆனால் விபத்தின்படி மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது நம்ம கண்ட்ரி. அதாவது எப்படி சொல்ல போகலான்னா, புள்ளி விவரம் படி பார்க்கும்போது ஒவ்வொரு 4 நிமிடத்துக்கும் ஒருத்தர் உயிரிழக்கிறாங்க. ஒவ்வொரு 4 நிமிட கேப்பில் ஒருத்தர் சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த உயிரிழப்பை எப்படி தவிர்க்கலாம், அதாவது இந்த மாதிரி ஸ்மார்ட் QR மூலியமா தவிர்க்கலாம். இந்த உயிர் இழப்பு எப்படி நடைபெறுது அதை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல மாட்டியிருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குது. தென் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் எய்டு வரதுக்கு, அதாவது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் வரதுக்கு டைம் டிலே ஆகுது. தென் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி, அவங்க பிளட் குரூப் கண்டுபிடிச்சி, அவங்களுடைய ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியை கண்டுபிடிச்சி, ஏற்கனவே அவங்களுக்கு பாலிசிஸ், இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆகுறதுக்குள்ளாடி ஆன் டைமில் போய் சேர்ந்துட மாட்டாங்க. இதனால மேக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு 60% உயிரிழப்பு இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் QR மூலியமா முடியும். இதுக்கு பேர் ரக்ஷா QRன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேர் ஸ்மார்ட் QR. அதுக்கப்புறமாட்டு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத 1 by 1 சொல்கிறேன், சரியா? இன்னொரு விஷயம், இந்த QR உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா ஆஃபர் இருக்குது. பைலிங் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். இதோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 450 ரூபாய் போட்டிருக்காங்க. நம்மளுடைய டிடிஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் 200 ரூபாய் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்குது. டிடிஜி 200ங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் தள்ளுபடியில் இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பெனிஃபிட்டை தெரிஞ்சுப்போம். அதாவது இது ஒரு கிட்டு மாதிரி உங்களுக்கு வரும். இது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்மார்ட் QR இருக்கும். அந்த QRக்கு தான் இவங்க ரக்ஷா QRன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த QRை வண்டியில் நம்ம ஒட்டி வச்சுருந்தோம்னு வச்சுப்போம். இந்த வண்டி கிளாஸ் மூலிமா வெளியே ஒரு QR உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அந்த QRை இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 by 1 நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? அந்த ஸ்கேன் பண்ணும்போது, அந்த QRை ஸ்கேன் பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். வண்டி நம்பரு, வண்டியோட ஓனரோட டீட்டெயில்ஸ் வரும். டீட்டெயில்ஸ் மீன்ஸ் அவங்க நம்பர் தெரிய வராது. நம்ம QR ஸ்கேன் பண்ணும்போது, பொதுவாக நார்மலாக QR ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் நம்பர் பப்ளிக்காக விசிபிள் ஆகும். இதில் மொபைல் நம்பர் பப்ளிக்காக விசிபிள் ஆகாது. டிரைவரை கான்டாக்ட் பண்ணணுமா, வண்டி ஓனரை கான்டாக்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நாங்கள் நிறைய வரும். ஸோ இன்கேஸ் அவங்க ஆக்சிடென்ட்டில் மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு நெருங்கிய நபர், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள கால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு டேரெக்டாக கால் கனெக்ட் ஆகும். அதே டைமில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க நம்பர், அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. விர்ச்சுவல் நம்பராக இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரைவசி, அவங்களுடைய ப்ரைவசியும் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணுறீங்கல்ல, உங்கள் நம்பர் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ப்ரைவசி அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொண்டு வராங்க. தென் சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தியிருப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த QR அந்த வண்டியில் இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க அதாவது யாராவது இருந்தாலும் சரி தான், அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது உங்ககிட்ட டைரெக்டாக மெசேஜ் மூலியமாக கான்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறாங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கான்டாக்ட் SMS அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம். அதுலேயே டெம்ப்ளேட் இருக்கும். வண்டி நீங்கள் நான் பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திருக்கீங்க, உங்கள் வண்டியில் ஆயில் லீக் ஆகுது, உங்கள் வண்டியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயே வந்துடும். அதை டேப் பண்ணி உடனே உங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி ஓனரை கான்டாக்ட் பண்ணால் ஓனரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டிரைவரை கான்டாக்ட் பண்ணால் டிரைவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் ஓனராக இருந்தாலும் சரி தான், டிரைவராக இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு அதில் தெரிய வரும், சரியா? அப்போது மெடிக்கல் ரிப்போர்ட் தெரிய வரும்போது, இப்போது இன்கேஸ் அவங்க ஆக்சிடென்ட்டில் மாட்டியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு டேப், ஒரு பட்டனை கிளிக், ஸ்கேன் பண்ணுறாங்க, ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி ஆகும், இவர் மாட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மூலிமா அவங்க ஹாஸ்பிட்டலில் ஆன் டைமில் ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். எந்த கம்பெனி இன்சூரன்ஸ், பாலிசி நம்பர், ஐடி கார்டு நம்பர், இந்த மாதிரி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட், அந்த பாலிசி ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அவங்க காசுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஸோ உடனே அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உயிரிழப்பை
தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு QR கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை பொறுத்த மட்டும் ஃபியூச்சரில் வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி தான், ஒரு டோலுக்கு முந்தைய டோலில் வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த டோலில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதை தவிர்த்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய, அதாவது நம்ம டோல் பூத்தை நம்ம பயன்படுத்துவோம். உங்களுக்கு விஷயம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் எப்படி ஆக்ட் ஆகும்னா, எல்லாருக்கிட்டையுமே ஃபாஸ்டாக் இருக்கும், வண்டி ஃபாஸ்டாக் ஒட்டியிருப்பீங்க, அதே மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் தான். அது வந்து உங்களுக்கு RFID-ஆக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR வடிவில் இருக்கும். இந்த QR வந்து பல வேலைகளை வந்து பண்ணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ரோட் சைடு அசிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டோல்லையும் வந்து ஒருத்தங்க வந்து ஃபாஸ்டாக் வந்து விற்கிறதுக்கு இந்த கம்பெனியில் இருந்து இருப்பாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் அந்த டோலில் வந்து இருக்கக்கூடிய ரோடோட நிலைமைகள் வந்து தெரியும். இது இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாதுகாப்பாக வந்து வண்டி மூலிமா ட்ராவல் பண்ணணும்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ரோடு வந்து சேஃபான ரோடு, இந்த ரோடில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இந்த ரோட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து முன்கூட்டியே வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து அவங்க சார்பில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்ல போனால், நீங்கள் வந்து வண்டி மூலியமாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு அறிமுகம் இல்லாத நபர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை தூக்கி வந்து உங்கள் வண்டி மேலே எரிஞ்சிருவாங்க. விண்ட்ஷீல்டை போட்டு நீங்கள் துடைக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடைமைகள் இந்த மாதிரி விஷயங்களை திட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடங்களில் நடக்குது. அவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியலை. அதாவது எல்லா பேருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுறது தெரியுமான்னு தெரியலை. இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து தெரியப்படுத்திடுவாங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க. தென் வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விபத்தை வந்து ஏற்படுத்திடுவாங்க. ஸோ உங்கள் உடைமைகளை வந்து பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்துவாங்க. ஸோ நம்ம பைக் ஓட்டும் போது பாதுகாப்புக்கு ஹெல்மெட் வந்து அணிகிறோம். அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கம்மி ரேட்டில் பாதுகாப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரக்ஷா QR. இன்னும் இதில் வந்து பல விஷயங்கள், இன்னும் பல விஷயத்தில் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரக்ஷா QR வந்து வண்டியில் ஒட்டி இருந்தோம்னா, இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன், EV, இப்போ வரக்கூடிய கார் எல்லாமே நிறைய கார்கள் வந்து EV கார் வருது. ஸோ அந்த EV காரில் ஒட்டினீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷனில் கொண்டு போய் சார்ஜ் பண்ணுறதுக்காக விடுறீங்கன்னு வச்சுப்போம். சார்ஜ் ஃபுல்லானதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த QR வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டாங்க, டேரெக்டாக ஐயா உங்கள் வண்டி வந்து ஃபுல்லாகிடுச்சு, சார்ஜ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. தென் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ EV கார் மூலிமா ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா பக்கத்தில் எங்கெங்கே EV ஸ்டேஷன்ஸ் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஸ்டேஷன் அப்டேட் பண்ண போகிறாங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ஒரு விஷயம்தான். ரக்ஷா QR உங்களோட உயிரை வந்து பாதுகாப்பாக, அதாவது உங்களுக்கு ஒரு அதிகபட்ச பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கேடயம். இது தேவைப்பட்டால் பைலிங் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன் தப்பு பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம VLA சொசைட்டியில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்ம VLA சொசைட்டி தமிழ்.com மூலிமா நிறைய ஏஜென்ட்ஸை வந்து ஆன் ரோடு ஏஜென்ட்ஸை வந்து ஹையர் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபாஸ்டாக் ஏஜென்ட்ஸாக வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், அவங்க எப்படி ஏன் வந்து அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. VLA சொசைட்டி தொடங்குறதுக்கு காரணமே அவங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள் தான். அதாவது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, அண்ணா எனக்கு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு கொடுங்க சொல்லிட்டு. அந்த சுச்சுவேஷனில் நாங்களே வந்து சர்வை ஆகிட்டு இருந்தோம். எங்களால் வந்து ஒருத்தருக்கு வேலை வந்து போட்டு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஆனால் நான் இந்த குடிசை வீட்டில் இருக்கிறேன், ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. 2-3 நாளாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன்னா, தம்பி நீ ஒரு டோல் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டிருந்தேன். தம்பி வந்து அவர் ஓகே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நான் உடனே என்ன பண்ணேன்னா, ஒரு 25 ஃபாஸ்டாக் வந்து அவருக்கு வந்து கொரியர் போட்டுட்டு அவருடைய கூகுள் பேயில் வந்து 1000 ரூபாய் நான் வந்து அனுப்பி கொடுக்குறேன். தம்பி நாளைக்கு வந்து நீ அங்கே போய் ஒர்க் பண்ணிடு, உங்களுக்கு ஏஜென்ட் ஐடி அவருக்கு அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு ஏஜென்ட் ஐடி போட்டுட்டு டோல் ஏஜென்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். டோல் ஏஜென்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அந்த டோல் ஏஜென்ட்டில் வந்து இருக்கும்போது அந்த பேங்க் வந்து அவங்களுக்கு சேலரி மாதிரி கொடுக்கும். ஸோ அப்போ அவருக்கு ஒரு வேலை வந்து கிடைக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து அது பண்ணுறோம்.
25 டேக் நான் கொடுத்துருக்கிறேன். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா முதல் நாள் 13 டேக் வந்து விற்றுருக்காரு. அந்த கூகுள் பேல வந்து நான் கொடுத்த காசை வச்சு ஆக்டிவேட் பண்ணி ஒரு டேக் வந்து வித்தாச்சுன்னா அவருக்கு வந்து ₹150 கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். 2வது நாளில் வந்து டேக் மொத்தமாக காலி பண்ணிட்டாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது அவங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சராசரியாக 150 டேக் ஃபர்ஸ்ட் மாதம் விற்றாரு. அப்புறம் 400 டேக் சராசரியாக ஆவரேஜாக 400 டேக் வந்து விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். 400 × 150 கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரூபாய் வருதுங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஒரு லெவலுக்கு வந்து அவர் வந்துட்டார். தென் அதில் ஒரு ஃபாஸ்டாகில் ஒரு ₹150 கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இவர் டோல் ஏஜென்ட்டாக இருக்கிறனால 100 டேக்கு மேலே விற்கும்போது பேங்க் சைடில் இருந்து ஒரு 8000 ப்ளஸ் இன்னொரு 8000 ப்ளஸ் 5 உங்களுக்கு 100 டேக்கு மேலே 150 டேக்கு மேலே போகும்போது நிறைய இன்சென்டிவ் வரும். அது டோட்டலாக ₹13,000 பேங்க் தரப்புலேருந்து அவங்களுக்கு போயிடும். தென் டேக் ஆக்டிவேஷனில் ஒரு டேக் ₹150 கமிஷன்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுவார். மல்டி பேங்க் ஃபாஸ்டாக் ஃபெடரல் பேங்காக இருந்தாலும் சரி தான், HDFC ஆக இருந்தாலும் எந்த பேங்காக இருந்தாலும் சரி தான் அவருக்கு ரீசார்ஜ் ஐடியும் போட்டு கொடுத்துருந்தா அந்த ரீசார்ஜ் பண்ணுவார். ஸோ கிட்டத்தட்ட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதத்தில் குடிசை வீட்டில் இருந்தவர் வந்து ஒரு கான்கிரீட் வீடு வரைக்கும் போயிட்டார். அடுத்தது வந்து லோக்கலாக வந்து ஒரு ஷாப்பை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாரு. அந்த ஷாப்பே வந்து விலைக்கு வாங்கிட்டார். அப்போது அமேசான் ஐசி ஸ்டோர், ஃப்ளிப்கார்ட், பைசோன் நிறைய சர்வீசஸ் இருந்து ஃபினோ இருந்துச்சு. சிஎம்எஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த கடையை விலைக்கு வாங்குறது கிட்டத்தட்ட அந்த க்ரோத் வந்து 2 வருஷம் க்ரோத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டார். அப்போ எங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற எல்லாருக்குமே நம்ம பண்ணால் எல்லாருமே வளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் VLA Society Tamil.com ஒரு விஷயத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணேன். அப்போது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த லெவலில் இருந்து பேஸ் லெவலில் இருந்து வரவங்க மற்றவங்களை வந்து துன்புறுத்த மாட்டாங்க, கண்டிப்பாக துன்புறுத்த மாட்டாங்க. இதில் வந்து ஒரு நபர் ஒரு குடிசை வீட்டிலேருந்து வந்தாங்க. இதே மாதிரி ஆர்ஃபனேஜில் இருந்து வெளியே வருவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வருவாங்க. இந்த மாதிரி மெம்பர்ஸை தான் நமக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டாஸ்க்கை வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு லக்ஸரியாக சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறவங்க மற்றவங்களை வந்து ஏமாற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சவங்க அந்த கஷ்டத்தை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து அந்த இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கைட் பண்ணுவாங்க, இந்த ஆபத்தில் இருந்து அவங்களை வந்து காப்பாற்றுவாங்க. அதாவது இந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது மேக்கப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப்பும் கிடையாது. லைவாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். பேக்ரவுண்டு பார்த்தா தெரியும், இங்கே வந்து சட்டை வந்து பார்த்தீங்கன்னா விசர்த்து இருக்கும். என்னோட ஒரே ஒரு எய்ம் தான், VLA Society மூலிமா ஒரு 10,000 பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். ஒருத்தரோட சேஞ்சை வந்து கண்கூடாக பார்த்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேரோட லைஃபோட சேஞ்சஸை வந்து கண்கூடாக பார்த்தேன். VLA Society மூலிமா இன்னும் 1200 குடும்பங்களுக்கு மேலே பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு 10,000 மேலே பெனிஃபிட் அடையுதோ எங்களுடைய இதுக்கு வந்து எனக்கு அன்றைக்கி ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஸோ அந்த இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் என்றைக்குமே பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இது மூலிமா உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த QR கோடை விற்கக்கூடிய ஏஜெண்டாக கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வேணுன்னா உங்களுக்கு ஏஜெண்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு VLA Societyயோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் போய் ஏஜெண்ட் ஐடிக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம ஏஜெண்ட் ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு இதை ஆக்டிவேஷன் கிட்ட வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். டேரெக்டாக இது வந்து நம்ம டீம் மூலியமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். TTG 200 கூப்பன் கூட அதாவது ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட் பண்ண போகும்போது TTG 200 கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா ₹200 தள்ளுபடி கிடைக்கும். கிட்டத்தட்ட ₹250 இந்த டேகை வந்து அதாவது ஸ்மார்ட் QR வந்து ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு டிரைவர் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் நண்பர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 ஃபாஸ்டாக் கிட்ட வந்து அந்த ஃபாஸ்டாக் வந்த டைமில் ஃப்ரீயாக கிவ்அவே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஃபாஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறோம். தென் வந்து ₹300 ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் VLA Society மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜிக்கு வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் பல வழிகளில் வந்து கொடுப்பேன். அதாவது மற்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சோசியல் சர்வீஸ் ப்ளஸ் டெக்னாலஜி எல்லாமே சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒரு நல்லது பண்ணணும், அதுதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிட்டு வாங்கிக்கோங்க, சேவ் ஆகும். அதாவது ஒரு ஹெல்மெட்டு மாதிரி ஒரு பெரிய ஒரு பல லட்சங்கள் நீங்கள் இழக்கிறதுக்கு இந்த ₹250 உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணிடும். இதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே பண்ணியிருக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோஸை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி நான் பேச மாட்டேன். கண்டென்ட்டுக்கு வந்துட்டேன்னா அது ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும், அது கரெக்டாக போயிட்டே இருக்கும். என்ன பேசுகிறேங்கிறத அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும். எழுதி நான் பேசுகிறது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விஷரத்து வடிகிறதா. ஸோ மேக்கப்போ அதாவது மற்றவங்களுக்கு என்ன நான் பெனிஃபிட் அதிகமாக பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் டெக்னாலஜி மூலியமாக. எனக்காக நான் சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி உதவிகளை எங்களுக்கு பண்ண தோணாது. ஸோ டெக்கை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பேன். சோஷியல் சர்வீஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு நான் வந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. எல்லாருமே எனக்கு பெனிஃபிட் என்னென்னா இந்த ரோட் சைடு அதாவது சாலை விபத்தை வந்து தவிர்க்கணும். அதோட பர்சன்டேஜை வந்து இது மூலியமாக கம்மி பண்ணலாம். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ எல்லாருமே இதை வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். இந்த QR பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம்.